தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யுங்கள். இன்றைய கேள்விகளுக்கு பதில். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. முதல் கேள்வி, சிவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது எந்த பொருள்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் முதல் கேள்வி. தூய மனதுடன் செல்வது மிகவும் முக்கியம். கோவிலுக்குள் செல்வதற்கு முன் கைகளை கழுவி சுத்தமாக இருக்க வேண்டும். சிவாய நம. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே செல்லும் போது மனமும் ஆன்மாவும் பரிசுத்தமாகும். ஆழ்வார் அல்லது ருத்ர பாராயணம் போன்ற ஸ்லோகங்கள் சொல்லிக்கொள். சிவன் கோவிலுக்கு செல்லும் போது வில்வ இலை, பூக்கள், பழங்கள், தேங்காய், வெற்றிலை, பாக்கு போன்றவற்றை கொண்டு செல்லலாம். மேலும் தீபம் ஏற்ற எண்ணெயும் எடுத்து செல்லலாம். சிவன் கோவிலுக்கு வில்வ இலை மிகவும் முக்கியமானது. குறைந்தது 2 வில்வ இலைகளையாவது எடுத்து செல்ல வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு லசியை எடுத்து செல்வது போல் சிவன் கோவிலுக்கு வில்வ இலையை எடுத்து செல்ல வேண்டும். பிறப்பு இறப்பு தீட்டுகளுடன் செல்லக்கூடாது. கோவிலுக்குள் செல்லும் போது பிறப்பு இறப்பு தீட்டுகளுடன் செல்லக்கூடாது. கோவிலுக்குள் நுழையும் முன் கோபுர தரிசனம் செய்வது நல்லது. நந்தி தேவரிடம் அனுமதி. சிவன் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று பின் சிவனை தரிசனம் செய்ய செல்ல வேண்டும். மன அமைதி. இறைவனை வழிபட மன அமைதியுடன் செல்ல வேண்டும். இரண்டாவது கேள்வி, போன ஜென்ம கர்மா இப்பொழுது பின் தொடருமா? போன ஜென்மத்தை இன் கர்ம வினைகள் இந்த ஜென்மத்தில் நம்மை பின்தொடரும் என்று நம்பப்படுகிறது. இது கர்ம வினை கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோட்பாட்டின்படி ஒருவரின் செயல்கள், எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் விளைவுகள் எதிர்கால வாழ்க்கையில் அவரை பாதிக்கும். எனவே முந்தைய ஜென்மத்தில் செய்த செயல்களின் விளைவுகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க நேரிடலாம். முந்தைய ஜென்மத்தில் ஒருவர் செய்த செயல்களின் விளைவுகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க நேரிடலாம். உதாரணமாக, ஒருவரின் வறுமை, நோய்கள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் முந்தைய ஜென்மத்தின் கர்ம வினைகளால் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. முந்தைய ஜென்ம கர்மாவிலிருந்து விடுபட நல்ல செயல்கள் செய்வது, தியானம் செய்வது, தானம் செய்ய, வது மற்றும் பிரார்த்தனை செய்வது போன்ற பரிகாரங்களை மேற்கொள்வது உதவும் என்று கருதப்படுகிறது. எனவே முந்தைய ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் இந்த ஜென்மத்தில் நம்மை பின்தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. திருமணம் தள்ளி போவதற்கான காரணம் என்ன? திருமணம் தாமதமாவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. ஜோதிட ரீதியாக கிரக நிலைகள், தோஷங்கள் போன்றவை திருமணத்தை தாமதப்படுத்தலாம். அதே நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை காரணங்களான வேலை, பொருளாதார நிலை, மனநிலை போன்றவையும் திருமணத்தை தாமதப்படுத்தலாம். ஒருவரின் ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை திருமணத்தை தாமதப்படுத்தலாம். குறிப்பாக சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் 7 இடமான களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் திருமணத்தில் தாமதம் ஏற்படலாம். செவ்வாய் தோஷம், பித்ரு தோஷம், நாகதோஷம், களத்திர தோஷம் போன்ற தோஷங்கள் திருமணத்தை தாமதப்படுத்தலாம். வேலை மற்றும் பொருளாதார நிலை. ஒருவரின் வேலை மற்றும் பொருளாதார நிலை திருமணத்தை தாமதப்படுத்தலாம். திருமணத்தை பற்றிய பயம் அல்லது தயக்கம் போன்ற மனநிலை பிரச்சனைகளும் தாமதத்திற்கு காரணமாக இருக்கலாம். பரிகாரங்கள். ஜோதிட ரீதியான பரிகாரங்களை செய்வதன் மூலம் திருமண தடைகளை நீக்கலாம். கோவில்களுக்கு சென்று வழிபடுவது, பரிகார பூஜைகள் செய்வது போன்றவை திருமணத்தை எளிதாக்கும். குடும்பத்தினருடன் கலந்து பேசி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். நினைவில் கொள்ள வேண்டியவை. திருமணம் தாமதமாவதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஜோதிட ரீதியான காரணங்களை நிவர்த்தி செய்ய பரிகாரங்களை செய்யலாம். தனிப்பட்ட வாழ்க்கை காரணங்களை சரி செய்ய குடும்பத்தினருடன் கலந்தாலோசிக்கலாம். திருமணம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் முக்கியமான முடிவு. எனவே அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். திருவண்ணாமலைக்கு
கிரிவலம் செல்பவர்கள் சிவபெருமானை எவ்வாறு சென்று வழிபாடு செய்ய வேண்டும்? திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்பவர்கள் அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் தரிசித்துவிட்டு மலையை வலம் வர வேண்டும். கிரிவலம் வரும்போது இடதுபுறமாக நடக்க வேண்டும். மேல் சட்டை மற்றும் தலைப்பாகை அணியாமல் செருப்பு இல்லாமல் நடக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் சித்தர்கள், யோகிகள் மற்றும் தேவர்களை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. கிரிவலம் செல்லும் முறை. ஆரம்பம். கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன் திருவண்ணாமலை கோயிலுக்கு அருகே உள்ள பூதநாராயணரை வணங்கி அனுமதி பெற வேண்டும். வழிபாடு. கிரிவலம் வரும்போது பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாய, சிவாய நம அல்லது திருமுறைகளை தேவாரம், திருவாசகம் பாராயணம் செய்யலாம். முடிவு. கிழக்கு கோபுரத்திற்கு அருகில் கிரிவலத்தை தொடங்கி அதே இடத்தில் முடிக்க வேண்டும். சிறப்பு. கிரிவலம் செல்லும் பக்தர்கள் மலையில் உள்ள சித்தர்களையும் மகான்களையும் மனதில் நினைத்து வழிபட வேண்டும். நேரம். பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வது சிறந்தது என்று கருதப்படுகிறது. கிரிவலத்தின் பயன்கள். கிரிவலம் செல்வது சிவபெருமானை நேரடியாக வழிபடுவதற்கு சமம். இது கர்மாக்களை சுத்தப்படுத்தி ஆன்மீக வளர்ச்சியை தரும் என்று கருதப்படுகிறது. கிரிவலம் மூலம் இறைவனின் அருள் கிடைத்து இன்பமும் வளமும் பெருகும் என்று நம்பப்படுகிறது. கிரிவலம் செல்வதால் மன அமைதி கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.